இன்றைய செய்திகள். தமிழக அரசு வெளியிட்ட முக்கிய அதிரடி அறிவிப்புகள் மற்றும் தலைப்பு செய்திகள். சட்டப்பேரவை தொடக்கம். புதிய நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்வதற்காக சட்டப்பேரவை இன்று கூடியுள்ளது. பொது மற்றும் வேளாண் நிதிநிலை அறிக்கைகள் அடுத்தடுத்து தாக்கல் செய்யப்பட்டு அதன் மீதான விவாதங்கள் நடைபெற உள்ளன. மின்சார ரயில்கள் ரத்து. எழும்பூர் ரயில் நிலையத்தில் நடை மேம்பாலம் அமைக்கும் பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை தாம்பரம் இடையேயான இரவு நேர மின்சார ரயில்கள் வரும் 22ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை தற்காலிகமாக ரத்து செய்யப்படுகின்றன. பணி மாறுதலுக்கான புதிய நடைமுறை. அரசு ஊழியர்களின் பதவி உயர்வு, நியமனம், பணியிட மாறுதல் மற்றும் நிலம் கையகப்படுத்துதல் போன்ற முக்கிய விவகாரங்களுக்கு தகுந்த புதிய நிர்வாக நடைமுறைகள் மற்றும் அரசாணைகள் வெளியிடப்பட்டுள்ளன. ஊதிய வரம்பு உயர்வு. வருங்கால வைப்பு நிதி PF திட்டத்தில் இணைவதற்கான வருமான வரம்பை மாதாந்திர அடிப்படை ஊதியம் ரூபாய் 25,000 உயர்த்துவதற்கு ஒன்றிய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த திட்டம் அடுத்த ஆண்டு ஏப்ரலில் அமலுக்கு வருகிறது. புதிய பேருந்து சேவைகள். தமிழ்நாடு முழுவதும் பேருந்து வசதி இல்லாத மற்றும் முன்பு இயக்கப்பட்டு கைவிடப்பட்ட வழித்தடங்கள் குறித்த விவரங்களை கோட்டம் வாரியாக சேகரித்து அறிக்கை அனுப்ப அரசு உத்தரவிட்டுள்ளது. உள்ளூர் விடுமுறை அறிவிப்பு. தூத்துக்குடி மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் நடைபெறும் கோயில் திருவிழாக்களை முன்னிட்டு அந்தந்த மாவட்ட நிர்வாகிகளின் சார்பாக குறிப்பிட்ட நாட்களில் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டு அதற்கான மாற்றுப்பணி நாளும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ரயில் பயண நேர மாற்றம். கேரள பகுதியில் நடைபெறும் தண்டவாள பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை எழும்பூரில் இருந்து இயக்கப்படும் குருவாயூர் விரைவு ரயிலின் இயக்க நேரத்தில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. விரைவு ரயில்களின் சேவை மாற்றம். ரயில் நிலைய பராமரிப்பு பணிகள் காரணமாக எழும்பூர் வழியாக செல்லும் சில விரைவு மற்றும் புறநகர் ரயில்கள் தாம்பரம் அல்லது மாம்பலம் வரை மட்டுமே இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. வானிலை நிலவரம். வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும் சில மலைப்பகுதிகளில் கனமழையும் பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாவட்ட உள்ளூர் விடுமுறை. செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் கோயிலில் நடைபெறவுள்ள ஆடிப்பூர திருவிழாவை முன்னிட்டு அப்பகுதிக்கு மட்டும் ஒரு நாள் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் பத்திரப்பதிவு. பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் இருந்தபடியே எளிதில் பத்திரப்பதிவு செய்யும் முழுமையான ஆன்லைன் முறை வரும் 17ஆம் தேதி முதல் பயன்பாட்டுக்கு வரவுள்ளது. ஆவின் புதிய தயாரிப்பு. பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக குறைந்த விலையில் புதிய மில்க் ரஸ்க் வகைகளை ஆவி நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது. இவை அனைத்து ஆவின் பாலகங்களிலும் கிடைக்கும். வானிலை எச்சரிக்கை. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பு. இன்றைய வானிலை நிலவரம் குறித்த மிக முக்கியமான தகவல்களை இந்த செய்தி தொகுப்பில் சுருக்கமாக பார்க்கலாம். வளிமண்டல சுழற்சி மற்றும் காற்றழுத்த தாழ்வுப்பாதை. தெற்கு உள் கர்நாடகா, இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வட தமிழக கடலோர பகுதிகளில் நிலவும் பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக தமிழகத்தில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கனமழை எச்சரிக்கை பெற்ற மாவட்டங்கள். இதன் தாக்கமாக கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சேலம், நாமக்கல் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதர மாவட்டங்களில் மிதமான மழை. சென்னை, திருவள்ளூர், திருச்சி, கரூர், டெல்டா மாவட்டங்கள், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் மதுரை, ராமநாதபுரம் உள்ளிட்ட பல மாவட்டங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்த சில நாட்களுக்கான நிலவரம். வரவிருக்கும் நாட்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான தேனி மற்றும் கோயம்புத்தூரில் சில இடங்களில்
தொடர் மழையும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அவ்வப்போது மிதமான மழையும் பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெப்பநிலை மற்றும் சென்னை வானிலை விவரம். தமிழகம் முழுவதும் அடுத்த சில நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலையில் பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்காது என்றும் இயல்பான நிலையை தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படுவதுடன் மாலை அல்லது இரவு வேளையில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. திருமாவளவனின் கருத்து மற்றும் ஆளுங்கட்சியின் அணுகுமுறை. சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் அரசியல் களத்தில் தலைவர்களின் கருத்துக்கள் விவாதிக்கப்பட்டு வருகின்றன. எதிர்க்கட்சி தலைவராக உள்ள உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டுள்ள விவகாரம் இது குறித்து கருத்து தெரிவித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் சட்ட நடவடிக்கைகளை கையாள்வதில் ஆளுங்கட்சியின் நிதானம் ஜனநாயக மரபுகளை காக்க உதவும் என்ற கருத்தை பதிவு செய்துள்ளார். திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனின் பேச்சு. ஜாமீனில் வெளியே வந்த திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் பாளையங்கோட்டை சிறைவாசம் குறித்து பேசுகையில் தங்களுக்கு சிறைவாசம் என்பது புதிதல்ல என்றும் அரசியல் இயக்க போராட்டத்தில் இருந்து வழக்கமானதுதான் என்றும் குறிப்பிட்டார். அதே வேளையில் தாவேக அரசின் தற்போதைய நடவடிக்கைகள் மற்றும் சட்ட பிரயோகங்கள் குறித்து தனது அரசியல் நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளார். சட்ட வரலாறும் தற்போதைய கைது நடவடிக்கையும். உதயநிதி ஸ்டாலின் மீது பதியப்பட்டுள்ள வழக்கு சட்டப்பிரிவுகள் அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாகியுள்ளன. இதில் சுவாரஸ்யமான தகவல் என்னவென்றால் இந்த சட்டத்தின் சில கூறுகள் கடந்த கால திமுக ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டு பின்னர் திருத்தப்பட்டவை ஆகும். தற்போது அதே சட்டத்தின் கீழ் எதிர்க்கட்சி தலைவர் கைது செய்யப்பட்டுள்ளது சட்ட நிபுணர்களிடையே விவாதிக்கப்பட்டு வருகிறது. பாஜகவின் வரவேற்பும் எதிர்வினைகளும். உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்ட விவகாரத்துக்கு பாஜக தரப்பிலிருந்து வரவேற்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. வானதி சீனிவாசன் மற்றும் திருப்பதி நாராயணன் உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் சட்டத்தின் ஆட்சி அனைவருக்கும் பொதுவானது என்பதை சுட்டிக்காட்டி சமூக வலைத்தளங்களில் தங்களது கருத்துக்களை பகிர்ந்துள்ளனர். சமூக வலைத்தள பதிவுகளும் மோதல்களும். அரசியல் கட்சிகளுக்கு இடையிலான கருத்து மோதல்கள் இணைய வழியிலும் எதிரொலித்து வருகின்றன. பொதுமக்களுக்கு எதிரான செயல்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு குறித்தான குற்றச்சாட்டுகள் அடங்கிய காணொளிகளை அமைச்சர்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் வெளியிட்டு வருவதுடன் இது பொது வழியில் விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. தாவேக தொண்டர்களின் கொண்டாட்டங்கள். உதயநிதி ஸ்டாலின் கைது நடவடிக்கையை கண்டித்தும் தங்களின் அரசியல் வெற்றியை கொண்டாடும் வகையிலும் தாவேக தொண்டர்கள் பல இடங்களில் இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இது தமிழக அரசியல் களத்தில் புதியதொரு உத்வேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கட்சியினர் தெரிவித்துள்ளனர். சட்டம் ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பு பலவீனம். உதயநிதி கைதை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அசம்பாவிதங்களை தவிர்க்கும் பொருட்டு காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். எந்த ஒரு சூழ்நிலையிலும் சமாளிக்க அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டுள்ளது. குஷ்புவின் கோரிக்கை மற்றும் கருத்து. நடிகையும் அரசியல் பிரமுகருமான குஷ்பு திரிஷா விவகாரத்தில் உதயநிதி அவர்கள் பகிரங்க மன்னிப்பு கோர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தனிப்பட்ட நபர்களின் உரிமைகள் மற்றும் சமூக பொறுப்புணர்வு குறித்த விவாதங்களை இந்த கோரிக்கை மீண்டும் பொதுவெளியில் கொண்டு வந்துள்ளது. உதயநிதியின் நிதானமான பதில். கைது செய்யப்படுவது குறித்து தனது எதிர்வினையாற்றிய உதயநிதி ஸ்டாலின் இதனை ஒரு நகைச்சுவையாக பார்ப்பதாகவும் தான் எந்த சூழலுக்கும் அஞ்சக்கூடியவன் அல்ல என்றும் மிகவும் நிதானமாக குறிப்பிட்டுள்ளார். அரசியல் ரீதியான சவால்களை சட்டப்படியும் அரசியல் ரீதியாகவும் எதிர்கொள்வோம் என்ற தொனியில் அவரது கருத்து அமைந்திருந்தது. ஐபிஎஸ் அதிகாரியின் அதிரடி பணி. உதயநிதி ஸ்டாலின் கைது நடவடிக்கையின் பின்னணியில் காவல்துறை அதிகாரிகளின் பங்கு முக்கியத்துவம் பெற்றுள்ளது. குறிப்பாக நேர்மைக்கும் அதிரடி நடவடிக்கைகளுக்கும் பெயர் பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி விஜயகுமார் போன்றவர்கள் வழக்குகளை கையாள்வதில் காட்டும் வேகம் மற்றும் கரார் தன்மை குறித்த தகவல்கள் ஊடகங்களில் பேசப்பட்டு வருகின்றன. பரியனோவா நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தால் பரியனோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.